விட்டீங்க? 4 சாத்து சாத்த வேண்டியதானே? அப்படி சொல்லுதானா? இப்படி 4 பொம்பளைங்க எதிர்த்து பேசினாதான் அந்த பொறுக்கி பசங்க அடங்குவானுங்க. அன்னைக்கு அப்படித்தான் நானும் என் பொண்ணு போகும்போது ஒளிஞ்சிருந்து பார்த்தானுங்க. இன்னைக்கு மீனாட்சி போகும்போதும் பார்த்துருக்கானுங்க. விடுக்கா, இத பத்தி பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பேசுறேன். ஏக்கா, உங்க வீட்லயும் ஒரு கக்கூஸ் இருந்திருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இத பாருதனா, நீ வீட்ல கக்கூஸ் கட்டறத பத்தி எத்தனை முறை என்கிட்ட சொல்லி சொல்லி தொந்தரவு பண்ற. எனக்கு தான் விருப்பமே இல்லையே. சும்மா நொய்யு நொய்யுன்னு சொல்லிட்டு இருக்காத. தனலட்சுமி, கொஞ்சம் இருமா. ஏற்கனவே டாய்லெட் கட்டுறதுக்கு 2 பேர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்து செக்ரட்டரி கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்லுமா? சரி, சொல்றேன். எப்படியோ அந்த அம்மா கிட்ட இருந்து பெருந்தன்மையா ஒதுங்கிட்டீங்க. சரிங்க, இந்த டாய்லெட் கட்டறதுக்கான ஃபார்ம் ரேஷன் கடையில கூடவா கிடைக்கும்? ரேஷன் கடையில மட்டும் இல்லங்க, பஞ்சாயத்து ஆபீஸ், பள்ளிக்கூடம், அங்கன்வாடி மையம், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம்னு எல்லா இடத்துலயும் கொடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா யாரு எப்போ டாய்லெட் கட்ட சம்மதிப்பாங்கன்னே தெரியாதுல்ல. அப்படியா? வாசெல்வி, இந்தாதனோ டவுனுக்கு போயிருந்தேன், ஜாக்கெட் போயிட்டு வாங்கினேன். திருவிழாவுக்கு போனோம், 3 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன். அளவு ஜாக்கெட் இதுலயே இருக்கு, வரேன். சரி சரி, நீங்க தண்ணி பிடிக்கும் போது அந்த டாய்லெட் கட்ட விருப்பப்பட்டாங்களே அந்த அம்மாவோட வீட்டுக்காரரை போய் பாத்தீங்களா? பார்த்தேன். அங்கதான் எனக்கு ஒரு கல்ல 2 மாங்காய் கிடைச்சது. அண்ணே, குழாயில தண்ணி பிடிக்கிறப்ப உங்க வீட்டுக்காரம்மாவை பார்த்தேன். இந்த அநியாயம் நடந்திருக்கு, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு? அம்மாடி, என் வீட்டு பொம்பளைங்களுக்காக இந்த அளவுக்கு பேசுறியம்மா. இந்த ஒன்னே போதுமா? சாயங்காலமா பஞ்சாயத்து ஆபீஸுக்கு போய் தலைவரை பார்த்து கக்கூஸ் கட்டுற விஷயமா ஏற்பாடு பண்றமா. ரொம்ப நல்லதுண்ணே. அப்ப நான் வரேன். தானா, கொஞ்சம் இப்படி வாமா. என்னக்கா, என்ன விஷயம்? இந்த என்னக்கா? நம்ம குழுவுல ஒரு 5000 ரூபாய் கடன் கேட்டிருந்தேன். அவங்க நீ ஏற்கனவே கடன் கேட்டிருக்கிறதா சொன்னாங்க. அதான் உன்னை கேட்கலாமேன்னு. உங்களுக்கு ஏதாவது அவசரமா பணம் தேவைப்படுதா? நீ தான் எல்லாரையும் கக்கூஸ் கட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறிய. அதான் கையில கொஞ்சம் பணம் இருக்கு. கடனா இந்த பணமும் கிடைச்சா எங்க வீட்டுக்குன்னு ஒரு கக்கூஸ் கட்டிக்க. ரொம்ப நல்லதுக்கா. இந்த மாசம் நம்ம குழுல இருந்து கடனை நீங்களே வாங்கிக்கங்க. நீயும் ஏதோ அவசரமா பணம் தேவைப்படுதுன்னு கேட்டிருந்தியாமே? கேட்டேன், ஆனா நீங்க சொல்ற விஷயத்தோட எனக்கு ஒன்றும் அவ்வளவா அவசரம் இல்லை. அதனால நீங்களே அந்த பணத்தை வாங்கி கக்கூசை கட்டுங்க. ரொம்ப நன்றி தானோ. நன்றி எல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா. கட்டுற கக்கூசை ஒழுங்கா பயன்படுத்துங்க, அதுவே எனக்கு போதும். நான் வரேன்க்கா. சரிம்மா. சொல்லுங்க ஐயா, நாங்க 100 நாள் வேலை திட்டத்துல இருக்கோங்க. சரி, எங்க வீடு குடிசை வீடுன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா. பொம்பளைங்க காடு கண்ணி போறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க ஐயா. அதனால அரசாங்கம் இந்த 100 நாள் திட்டத்துல கொடுக்கற நிதி உதவியை வச்சு எங்க வீட்டுக்குன்னு ஒரு கக்கூஸ் கட்டிக்கலான்னு தனலட்சுமி சொல்லுச்சுங்க. அதனாலதான் உங்களை பார்க்கலான்னு வந்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, உங்க அட்டையை கொண்டு வந்திருக்கீங்களா? அட்டையோட தனலட்சுமி எங்க கிட்ட கொடுத்த கக்கூஸ் கட்டுறதுக்கான விண்ணப்ப பத்திரம் கொண்டு வந்திருக்கோம் ஐயா. ஐயா, அரசாங்கம் தர்ற நிதி உதவியை எப்ப எங்க கையில கொடுப்பீங்க? பஞ்சாயத்துல இருந்து பணமா தர மாட்டோம். அரசாங்கம் தர்ற நிதி உதவியில உங்க வீட்டுல கழிப்பறை கட்டுறதுக்கு தேவைப்படுற சிமெண்ட், கதவு, கோப்பை, உறிஞ்சிக்குழி குழாய் அப்படின்னு பொருளாத்தான் கொடுப்போம். கழிப்பறையை கட்ட வர்ற வேலையாட்களுக்கும் பஞ்சாயத்திலேயே பதிவு பண்ணி கூலியும் கொடுத்துருவோம். அப்ப நாங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாங்களா ஐயா? நீங்க கக்கூஸ் கட்ட வர்ற கொத்தனார்களுக்கு உதவியா குழி தோன்றது, சிமெண்ட் கலவையை கலக்கிறதுன்னு பெரியாளு சித்தாளு வேலைகளை செஞ்சீங்கன்னா அதுவும் 100 நாள் வேலையில் உங்கள் அட்டையில் கணக்காக சேர்ந்துடும். அதுக்கு ஒரு நாள் ஊதியமாக
167 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். உங்க வீட்டுல கழிப்பறை கட்டுறதுக்கு பிடிஓ ஆபீஸ்ல இருந்து அலுவலர்கள் வருவாங்க. சரியா? சரிங்க ஐயா. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. வாமா. வர்றேங்க ஐயா. என்ன தனலட்சுமி, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடி? ஆமா தேவகி, வந்து ஒரு வாரம் ஆச்சா, அதான் பிள்ளைங்களுக்கு நெகை வெட்டி விடலான்னு வந்தேன். ஆமா, போன வாரம் வந்தே உன் மவளை காணா. அவளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது தானோ, அதான். குழந்தைக்கு அடிக்கடி காய்ச்ச வாந்தி பேதி வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் சுத்து புறந்தேன். அன்னைக்கு ஏன் நீ அவளை தெருவில் மலங்கழிக்க வச்ச? அதுல ஈக்கள் மேய்க்கிறதுனாலதான் இந்த மாதிரி நோய்கள்லாம் வருது. இதுவே உங்க வீட்டுல ஒரு கக்கூசை கட்டி பயன்படுத்தி இருந்தேனா இந்த மாதிரி நோய் நொடிகள்லாம் வராதுல. நானும் உனக்கு எத்தனை தடவை சொல்றது? ஆமா தானோ, நீ சொல்றது வாஸ்தவம் தான். நான் இல்லங்கல. அப்புறம் ஆனா நீ சொன்னதை என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னா அவர் காதுலே போட்டுக்க மாட்டேங்கிறாரு. அது சரி. நான் என்ன பண்றது சொல்லு? உன் வீட்டுக்காரர் மட்டும் இல்ல, பொதுவா எல்லா ஆம்பளைங்களுமே இந்த மாதிரி தான் பண்றாங்க. வேலைக்கு போற இடம், சினிமா தியேட்டரு, பார்க்கு, ஆஸ்பத்திரின்னு எல்லா பொது இடங்கள்லயும் டாய்லெட் தான் பயன்படுத்துறாங்க. ஆனா அதுவே இருக்கிற ஊருன்னு வரும்போது மட்டும் திறந்த வெளியில தான் மலங்கழிப்பேன்னு அசிங்கம் பண்ணிக்கிட்டு கக்கூசை கட்ட மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாக. இது எந்த விதத்துல நாயா? ஆமா, உனக்கு இன்னொரு கை குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தையோட மலத்தை அப்புறப்படுத்துறதுலயும் கவனமா இருக்கணும் தேவகி. அதை விட முக்கியம், மலத்தை அப்புறப்படுத்தின உன் கைகளை சோப்பு போட்டு கழுவிட்டுத்தியா மற்ற வேலைகளை நீ பார்க்கணும். அது மட்டும் இல்லாம வீட்டையும் வீட்டோட சுத்துப்புறத்தையும் சுத்தமா வச்சுக்கிட்டாலே நமக்கு வர நோய் நொடிகள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். ரொம்ப நல்லா சொன்ன தனலட்சுமி. இனிமே நான் என் வீட்டையும் சுத்தமா வச்சுப்பேன், என் சுத்துப்புறத்தையும் சுத்தமா வச்சுப்பேன். அது மட்டும் இல்ல, என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி கூடிய சீக்கிரத்துல எங்க வீட்டுக்குன்னு ஒரு கக்கூசை கட்டி அதை பயன்படுத்த போறேன். ஆமா, அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்குல்ல, அது கொடு. டீச்சர், அந்த ஃபார்ம் எடுத்துட்டு வாங்க. கக்கூசை கட்டிடுவேல? கண்டிப்பா தானோ. இந்த தானோ, இந்த ஃபார்மை கொடுத்து இந்த இடத்துல ஒரு கையெழுத்து வாங்கிக்க. இங்க தானே? இது கீழே. சரி தனலட்சுமி, நான் வரேன். டீச்சர், ஜெயஸ்ரீ கொஞ்சம் கூப்பிடுங்களேன். என்ன வீட்டுக்கு சரி, போறியா? நான் வரேன் தானோ. வாடி செல்லம். எப்படியோ சின்ன குழந்தைகளுக்கு நகத்தை வெட்டிக்கிட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு சுகாதாரத்தை பத்தி எடுத்து சொல்லி கழிவறை கட்ட சம்மதம் வாங்கிட்டீங்க. ஆமா, இந்த மாதிரி டாய்லெட் கட்டுற டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அதுக்காக எங்களுக்கு மாவட்ட நிர்வாகத்துல இருந்து நிறைய பயிற்சி கொடுத்தாங்க. கையேடுகளை எப்படி கையாள்றது, விளக்கப்படங்களை எப்படி காட்டி விளக்க சொல்றது, மக்கள்கிட்ட எப்படி பேசுறதுலாம் கத்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம பிடிஓ ஆபீஸ்லயும் பஞ்சாயத்து ஆபீஸ்லயும் எப்படியெல்லாம் அணுகணும்னு சொல்லி தந்தாங்க. அப்படியா? வணக்கம் தலைவரா. தலைவர் வெளியில போயிருக்காருங்கண்ணே. என்னண்ணே, இப்பதான் வீடு கட்ட பூஜை போட்டது மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள அவ்வளவு தூரம் வந்துருச்சா? ஆமாமா, வரும்போதுதான் பார்த்தேன். ஆமா, வீட்டுக்கு டாய்லெட் கட்டுறீங்களா? நீ அவ்வளவு தூரம் சொல்லிருக்கியம்மா, நான் கேட்காம போயிடுவேனா? நீங்க சொல்றத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குனே. ஏமா, அந்த கக்கூசுக்கு எந்த மாதிரி செப்டி டேங்க் கட்டுறது தாமா ஏகப்பட்ட குழப்பமா இருக்குதுமா. அதுக்கு நீதாமா ஒரு வழி சொல்லணும். அண்ணே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க வீடு இருக்கிற இடத்துல உறிஞ்சி குழி முறையில டேங்க் அமைச்சிங்கன்னா சரியா இருக்கும். இந்த பாருங்கண்ணே, உறிஞ்சி குழினா இதான். இதுவாமா? ஏன்னா உங்க வீட்டு இடத்துல செப்டி டேங்க் முறையில கட்டினா டேங்க் நிரம்பினதும் அதை கிளீன் பண்றதுக்கு வண்டி வர்றதுக்கு வழியே இல்லை. அப்படியே வர வச்சாலும் அதுக்கு நிறைய செலவாகுனே. இந்த மாதிரி உறிஞ்சி குழி முறையில டேங்க் அமைச்சிங்கன்னா அதுல இறங்குற தண்ணி எல்லாம் டேங்கை விட்டு பூமிக்குள்ள போயிரும். அந்த கழிவு மட்டும் டேங்க்லே தங்கிரும். அதனால உங்க வீட்டுக்கு உறிஞ்சி குழி தான் சரியான தேர்வு. சரிம்மா.
என்ன ராமசாமி ஆ, அண்ணே? உட்காரியாம்மா. வணக்கண்ணே. பரவாயில்ல. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. 100 நாள் திட்டத்துல கக்கூசை கட்டி முறையா பயன்படுத்துறீங்க போல. வாமா தனலட்சுமி, இதுக்கெல்லாம் காரணம் நீதானம்மா. எங்கேயோ முள்ளுக்காட்டுல ஒதுங்கி கஷ்டப்பட்டுட்டு இருந்த எங்களுக்கு கௌரவமா ஒரு கக்கூசை கட்டி கொடுத்து பயன்படுத்த வச்சிருக்கிறியே, ரொம்ப நன்றிம்மா. ஆமாக்கா, நான் கூட உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு எதுக்குமா நன்றி எல்லாம் சொல்றேன். ராமசாமி அண்ணே, சொல்லுமா. கக்கூஸ் கட்டினதோட நிறுத்திராம அதை தினமும் பயன்படுத்தணும். அதுலதான் எனக்கு சந்தோஷம். சரிம்மா. அப்ப நான் வரேன். வரேங்க. சரிம்மா. நல்லா படி, சரியா? உங்க வாழ்க்கையில சந்திச்ச வித்தியாசமான மனிதர்கள் யாராச்சும் இருக்காங்களா? இருக்காங்களாவா? மூட நம்பிக்கையில இருந்த பெரியவரை நான் சந்திச்சு அவர் மனசை மாத்தின கதையை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி சொல்லவே மாட்டீங்க. மாலா, ஐயாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? அப்படியே தான் இருக்கு. வயித்து வலி இன்னும் போக மாட்டேங்குது. பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஐயா, ஐயா, யாரு? தனம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னத்த நல்லா இருக்கிறதுமா. 1000 மருந்து சாப்பிட்டாலும் இந்த வயிற்று வலி மட்டும் என்னை விட்டு போகவே மாட்டேங்குதுமா. ஒரு எளிமையான வழி சொல்லட்டுமா? சொல்லுமா. யார் யாரோ சொல்றதெல்லாம் கேட்குறேன். நீயும் உனக்கு தெரிஞ்ச வழியெல்லாம் சொல்லுமா. அது வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. உங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு கழிப்பறைய கட்டி வச்சு தட்டுமுட்டு சாமான்லாம் போட்டு பூட்டி வச்சிருக்கீங்கல்ல, அதெல்லாம் வெளியில தூக்கி வச்சுட்டு அதுல மலத்தை கழிக்க பழகிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வயித்த வலியே வராது. புனிதமான வீட்டில் நம்ம மலத்தை வெளியேற்றுறதுக்கு அந்த கக்குசை திறக்கணுமா? அப்படி ஒன்றும் எனக்கு இந்த வகுத்த வலி போக வேணாம். ஐயா, வீணா பிடிவாதம் பிடிக்காதீங்க. நம்ம திறந்த வழியில மலத்தை கழிக்கிறதுனாலதான் கொக்கி புழுக்களும் நாடா புழுக்களும் உருவாகி வருது. இங்க பாருங்க, இந்த படத்தை பாருங்க. நம்ம மலத்தை மிதிக்கிற இன்னொருத்தர் உடம்புக்குள்ள ரொம்ப சுலபமா போயிருது. ஆனா கக்கூஸ்குள்ள கழிக்கிற மலத்தை யாரும் சுலபமா மிதிக்கிறது இல்ல. அதனால அந்த கக்கூசை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வயிற்றுக்குள்ள இருந்து தொல்லை கொடுக்கிற கொக்கி புழு நாடா புழு பிரச்சனைய சுலபமா தீர்த்திடலாம். இந்தம்மா, நீ என்னதான் சொன்னாலும் இந்த காம்பவுண்டுக்குள்ள கக்குசை பயன்படுத்துறதுக்கு எனக்கு மனசு என்னமோ மாதிரி இருக்குமா. சரிங்கய்யா, நான் உங்க வலிக்கே வரேன். இந்த தீராத வயித்த வலி இப்ப உங்களுக்கு வந்திருக்கு. இப்ப நீங்க பெரியவங்க தாங்கிக்கிருவீங்க. இதே ஒரு சின்ன குழந்தைக்கு வந்திருந்தா அப்ப என்ன செய்வீங்க? உங்களை மாதிரியே தாங்கிக்க சொல்வீங்களா? இதோ இவர் மாற்றுத்திறனாளி. இவர் கூட இது நாள் வரைக்கும் திறந்த வெளியில போய் தான் மலத்தை கழிக்கிறாரு. ஆனா அதுக்காக இவர் எவ்வளவு சிரமப்படுறாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற கக்கூசை எல்லாரும் பயன்படுத்திக்கங்கன்னு சொன்னீங்கன்னா அவரும் அவளை கஷ்டப்பட வேண்டியதில்ல, உங்க வீட்டு பொம்பளைங்களும் அவமானப்பட வேண்டியதில்ல. போதுமா? போதும். நீ இவ்வளவு தூரம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறமும் நான் கட்டுன இந்த கக்குசை பயன்படுத்தாம இருந்தேன்னா நான் மனுஷனே இல்லம்மா. அந்த காலத்துல யாரோ சொன்னாங்கிற மூட நம்பிக்கையில வீட்டுக்குள்ளேயே இருக்கிற கக்குசை பயன்படுத்தாம உதாசீனப்படுத்திட்டேன். இப்பவே வீட்டுக்குள்ள இருக்கிற கக்குசை உபயோகப்படுத்துறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். அப்ப உங்களுக்கு இப்பவே வயித்த வலி போயிடும். அப்ப நான் வரட்டுமா? வரேமாலா. ரவி, அந்த மரபீரோல அந்த பாத்ரூம் சாவி வச்சிருக்கேன், எடுப்பா.